வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழகத்தினுடைய பாடநூல் நிறுவன தலைவராக மாண்புமிகு லயோலா மணி அவர்களை நியமித்ததை கேலியும் கிண்டலும் பேசி மீம்ஸ் போட்டு கேவலப்படுத்துனீங்களே. லயோலா மணி அவர்கள் தான் எவ்வளவு பெரிய நிர்வாக திறமை படைத்தவர் என்பதை 2 நாளில் நிரூபிச்சிருக்கிறார். அவர் ஆய்வு மேற்கொண்டு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனங்கள் தேக்கி வைக்கக்கூடிய கிட்டங்கியினுடைய அவல நிலையை வெளிக்கொண்டிருக்காரு. இத்தனை ஆண்டு கால ஆட்சி செஞ்சீங்களே, ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு இலவசமாக அச்சடிக்கப்பட்டிருக்கின்ற புத்தகம் மழை நீரில் தேங்கி நனைந்து மிதந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு போடப்பட்டுள்ள மேற்கூரை சாதாரண ஆஸ்பெஸ்டாஸ் ஓட்டைகளோடு ஒரு தாரை வச்சு கூட அடைக்க முடியும். ஓட்டைகளை அடைக்காமல் அதுகளை ஆஸ்பெஸ்டாஸை மாற்றாமல் பொய்க்கணக்கு எழுதி கடந்த காலங்களில் திராவிட ஆட்சிகளில் தலைவராக இருந்த லியோனி அவர்களாக இருந்தாலும் சரி, வளர்மதி அவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பாடநூல் நிறுவனத்தையே பெருச்சாளிகள் போல ஊழல் போல அரித்து தின்றுருக்காங்க. மாணவர்கள்ட்ட வாழ்க்கையில் விளையாடிருக்காங்க. ஆனால் நீங்கள் யாரை கேலியும் கிண்டலும் பேசி அந்த லயோலா மணி இன்னைக்கு போய் நின்று உடனடியாக மாணவர் அறிவு பசியை தீர்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய பாடநூல்களை காப்பதற்கு போர்க்கால நடவடிக்கையை மேற்கொள்கிறாரு. அங்குள்ள லஞ்ச லாவணியங்களை களையிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாரு. நேர்வழியில் செயல்படக்கூடிய லயோலா மணி அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லை, யாரையும் தோற்றத்தை வைத்து அவர் வாழ்வியலை வைத்து பிறந்த பிறப்பை வைத்து சூழ்நிலை வைத்து எடை போடும் முட்டாள்களே, இப்படி நீங்கள் செய்வது மாபெரும் கேவலத்தின் கேவலம். இதைவிட கேவலம் உலகத்தில் இல்லை. லயோலா மணிக்கு வாழ்த்துக்கள். இதுபோன்று கேவலமாக பேசுபவர்கள் திருந்துங்கள், இல்லாவிட்டால் வருந்துங்கள்.